இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி மறுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை சாடியுள்ளார். ஆனால் செயல்படுத்தாத திட்டத்திற்கு எந்த அடிப்படையில் நிதியை எதிர்பார்க்க முடியும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மாணவர்களுக்கான 2512 கோடி ரூபாய் நிதியை இதர மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதாக சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை எந்த ஒரு அரசும் அரசியல் பழிவாங்கலுக்காக கல்விக்கான அணுகலை முடக்கியது இல்லை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு மற்றும் தமிழக மக்களுக்கு அநீதியை இழைத்து வரும் பாஜக தமிழக மாணவர்களையும் வஞ்சித்துள்ளதாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு எதிரான அநீதிகளை எல்லையின்றி மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முதலமைச்சரின் இப்பதிவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை இட்டுள்ள பதிவில் PM ஸ்ரீ உட்பட சமக்ர சிக்ஷா திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் செயல்படுத்துவதாக தமிழக அரசு உறுதியளித்ததாகவும் அதை நிறைவேற்றினீர்களா எனவும் பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். சமக்ர சிக்ஷாவின் திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நிதி அறிக்கையின்படி நடப்பாண்டிற்கான நிதி இன்னும் எந்த மாநிலத்திற்கும் விடுவிக்கப்படவில்லை என அண்ணாமலை தெரிவித்தார். அப்படி இருக்கையில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பிவிடப்படுகிறது என்ற பொய்யை பரப்ப உங்களுக்கு வெட்கமாக இல்லையா எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.